Greetings to you all. Welcome to Class 9, Unit 4, Prose, 17 Oranges, written by Bill Norton. Part 2. Dear children, in the previous episode we saw that the boy was taken to the room and Mr. Pongo was inquiring him. பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அவனை ஒரு ரூமில் அடித்து வச்சுட்டு இனி பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. You have stolen these oranges and concealed them in your pocket. Have you anything to say? இதை சொல்ல வரியா? என்ன ரீசன்? Why? What's your problem? I said nothing. நான் எதுவுமே சொல்லலை. I was very frightened. நான் பயந்து நடுங்கிட்டேன். But I kept quiet. நான் பயமாக இருக்குது, நான் எதுவுமே சொல்லலை, அமைதியாக உட்காந்துருக்கேன். I had read a lot of detective stories to make the mistake of blabbing. So நான் already I have read lot of stories, detective stories எல்லாம் படிச்சிருக்கிறேன். Blabbing means to reveal secrets indiscreetly and thoughtlessly. So the detective stories எல்லாம் எப்படி இருக்கும் அந்த இதை கண்டுபிடிப்பாங்கனாக்கா, அன்னோயிங்காக வார்த்தைகளை விடுறது வச்சு. ஏதோ ஒன்று அவசரமாக பேசும்போது அன்னோயிங்காக எப்படியாவது வார்த்தை விடும், அதில் ஒரு வார்த்தையை தோண்டி they'll take the truth out. இது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டிடெக்டிவ் ஸ்டோரிஸில் ஐ ஹவ் ஸ்டடிட் ஸோ மெனி திங்ஸ். அன்னோயிங்காக பேசினாலே மாட்டிப்போம், பேசாமல் பெட்டர் கீப் குவைட். ஸோ மிஸ்டேக் ஆஃப் பிளாபிங். எனிதிங் யூ சே மே பி யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ் எகேன்ஸ்ட் யூ. எதை சொன்னாலும் அங்கே இருந்து மாட்டிப்போம். ஸோ பெட்டர் கீப் குவைட். I knew that the best plan was to say nothing. So I thought, hereafter I should not open my mouth. எதையும் சொல்லாமல் அமைதியாக பாவமாக நிற்கிறார். So, you won't say anything. Okay? பேச மாட்டியடா, வாய் திறந்து பேசு. So you won't say anything, said Pongo. I'm going to bring another policeman here. சரி, நீ பேசாமல் நிற்கிறல்ல, நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு போலீஸ்மேன் அழிச்சிட்டு வரேன். இப்போ நான் சொன்னாக்கா நம்ப மாட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் ஒன் விட்னஸ், ஒரு சாட்சி, ஒரு டெஸ்டிமனி வி நீட். நீ உண்மையிலே போய் சொல்லியிருக்கிற, இவ்வளோ ஏமாற்றி திருட்டு பண்ணி ஒழிச்சு வச்சுருக்கிறது எவ்ரிபடி ஷுட் கம் டு நோ. ஸோ வாட் ஐல் டூ, ஐல் கோ அண்ட் பிரிங் அனதர் policeman ஹியர். ஹீ வில் பி எ விட்னஸ் எகேன்ஸ்ட் யூ. ஸோ அவர் ஒரு சாட்சி. when I bring up this case in the court. So otherwise I cannot just like that tell, no, ஒரு சாட்சி இன்னொரு சாட்சி வேணும் சொல்லி he thought of going out. Pongo left the cabin and locked the door behind him. Pongo என்ன பண்ணாரு, he left the cabin, அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு he locked the door behind him. அந்த டோரை அழகாக வெளியிலேருந்து லாக். நம்ம உள்ளே யார் இருக்கிறாங்க, நம்ம ஹீரோ. So he is so worried and he doesn't know what to do. He is so unhappy. என்னப்பா பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு, என்னடான்னு பண்ணுறான். I looked at the walls. நான் அப்படியே சிவரை பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் முடியல, ஆண்டவா தப்பிக்கணுமே, செத்துருவனே, என்ன கோட்டெலாம் தூக்கிட்டு போயிட்டு மானத்தை வாங்கிடுவாங்களே இன்னும் பயந்து. I looked at the walls. I looked at the door. நான் சிவரை பார்க்குறேன், கதவை பார்க்குறேன், ஜன்னல் பார்க்குறேன். I looked at the 17 oranges. And not only that, I looked at the 17 oranges. And I looked at the apron with its broken string. So I'm looking everywhere, and I also looked at the oranges as well as I looked at my apron, so which was broken. And the string, nada, cut actually that one. I will lose my job, I thought. அவ்வளோதான், எனக்கு நீ இந்த வேலையும் போச்சா, என்னோட சின்ன ஒரு தப்பால் ஐ லாஸ்ட் மை ஜாப். இனிமேல் எனக்கு யார் வேலை கொடுப்பாங்க? பெர்ஹாப்ஸ் ஐ வில் கோ டு ப்ரிசன். இனிமேல் இந்த மேட்டர் பெருசாகி கோர்ட் வரைக்கும் போச்சுனாக்கா ஐ வில் ஹாவ் டு கோ டு த ப்ரிசன். அவனுக்கு நிறைய ஃப்ளாஷஸ் ஓடுது. வாட் வில் மை ஃபாதர் சே? மை காட், அவமானமாச்சே, ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே, அப்பா என்ன சொல்ல போகிறாங்களோ, வேலைக்கு போன இடத்துல திருட்டு பண்ணியாடா அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் வில் மை ஃபாதர் டூ? அப்பா என்ன பண்ண போகிறாங்களோ. I almost gave up the hope of escaping from the trouble. So I don't know how to escape. என்னால் தப்பிக்கவும் முடியல.
I was locked in the cabin and the oranges were on the table. So I couldn't escape. Don't know anything. What to do? நானே குட்டி பையனாக இருக்கிறேன். ஸோ Pongo locked me inside the room. ரூமுக்குள்ளே நான் மட்டும் இருக்கிறேன். என் கூட 17 oranges இருக்குது. So that's all. I was locked in the cabin and the oranges were on the table. Pongo had gone to bring a witness. I was in trouble. அச்சோ, Pongo went to bring another one policeman for a witness. சாட்சிக்கே அழைக்க போயிருக்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. Oh my God, I said. What can I do? கடவுளையே காப்பாத்து. என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. அந்த டைம் பார்த்து ஒரு வாய்ஸ், eat the oranges, eat the oranges, said a voice in my head. Eat the evidence. சாப்பிட்ரு. இது ஒரு தானே சாட்சி இருக்குது. எவிடன்ஸையும் சேர்த்து சாப்பிட்ரு. Eat them? I asked. சாப்பிடவா? Yes, said the voice in my head. ஆமாம், சாப்பிட்ரு. Eat them and the evidence will be gone. Be quick, eat them all. சாப்பிட்ரு. எல்லா எவிடன்ஸையும் சேர்த்து சாப்பிட்ரு. Be quick, eat them all. Hurry up, வேகம். அப்படி ஒரு மனசில் தோணுது. Sometimes, so we are all children. ஸோ நம்ம மனசில் தோணும் இல்லையா, நல்லது செய்யும்போதோ கெட்டது செய்யும்போதோ ஒரு மனசு ஒன்று சொல்லும், இன்னொரு மனசு இன்னொன்று சொல்லும். கரெக்டாக எல்லாருக்கும் தோணும் இல்லையா, தப்பு செய்யும் போதும் ஒரு பாதி மனசு செய்யன்னு சொல்லும், இன்னொரு பாதி மனசு வேணான்னு சொல்லும். that sort of oscillation, ஒரு wavering mind, everybody will have it. அது மனசாட்சின்னு சொல்கிறோம். அது the same thing only it's happening here. ஒரு மனசு சாப்பிடு, eat fast அப்படி சொல்லுது. I thought for half a second. ஒரு நொடி திங்க் பண்ணுறேன், என்ன பண்ணுறது, ஏதோ மனசுக்குள்ளே தோணுது. Then I took an orange. I peeled it and put it in my mouth. ஒரு ஆரஞ்சு எடுக்கிறேன், அதோட தோலை கழட்டுறேன், அது அப்படியே வாயில் வச்சுட்டேன். Soon only the pips were left. ஓகே, ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டாச்சு. Then அப்போ pips and peels alone is left out. Small hard seed in the fruit. தோலுக்கு பேர் ஸ்கின்னு, உள்ளே இருக்கிற விதை, வித்துக்கு பேர் பிப்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அது மட்டும் பாக்கி. ஆரஞ்ச் ஒன்று காலி. பாக்கி எவ்வளோ இருக்குது? 16 oranges are left out. இப்போ மனசில் மறுபடியும் ஒன்று ஓடுது. You have to swallow the pips too. ஹலோ, வெறும் ஆரஞ்சு சாப்பிட்ட பத்தாது, பிப்ஸையும் சேர்த்து சாப்பிடு. ஹலோ, eat fast. அந்த சீடு கூடும் சாப்பிடணும். said the voice in my head. அந்த வாய்ஸ், அந்த அசரீரி மாதிரி மனசில் தோணுது. வெறும் ஆரஞ்சு சாப்பிட்ட பத்தாது, அந்த சீடும் சேர்த்து சாப்பிடு. You have to swallow the pips and the peel. You have to swallow all the evidence. ஸோ தப்பு செய்தாலும் அதை ஃபுல்லும் கரெக்டாக செய்திடணும். அதில் எந்த ஒரு எவிடன்ஸ் வைக்காமல் செய்யணும். அது சொல்லுது. எஸ், அஃப்கோர்ஸ், ஐ செட். சரி, ஷுவரா செய்கிறேன். I swallowed the pips and put some of the peel in my mouth. பிப்ஸை முழுங்கியாச்சு. swallow means முழுங்குறது. and I kept the பீல்னா மேலே இருக்கிற ஸ்கின், அதையும் சேர்த்து. So this sort of experience I too have. When we were all school children, same thing. It was not orange, that was lemon. அங்கே பக்கத்தில் லெமன் ட்ரீ இருந்தது. ஸோ we plucked. இதே நடந்தது. So what happened? Our headmistress caught us and in front of the assembly, ப்ரேயர் டைமில் முன்னாடி நிற்க வச்சு, நாங்கள் இப்போ 9th standard girls, 9th girls மட்டும், ஸோ தனியாக நிற்கணுமேனு சொல்லி 10th girlஸையும் பிடிச்சி all of us were standing in front of the prayer and we ate the lemon with the pips and the peels. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. Okay, come to the lesson. Don't eat it, said the voice. There isn't time. Swallow it. Be quick. Swallow it. ஹலோ, இப்படி எல்லாம் மெதுவாக சாப்பிட்ட டைம் ஆகாதது. உனக்கு டைம் எல்லாம் வெயிட் பண்ணாது. ஹரி அப், முழுங்கணும். இப்படி ருசிச்சு சாப்பிட்றதுக்குள்ளே டைம் கிடையாது. டோன்ட் ஈட் இட், ஸ்வாலோ இட். சரியா? ஐ டுக் a small knife from my pocket.
என் பாக்கெட்டில் ஒரு சின்ன நைஃப் இருந்தது. மேபி ஹி இஸ் ஒர்க்கிங் நோ. ஸோ ஒரு குட்டி நைஃப் மீன்ஸ் கத்தி. And cut the oranges into large chunks. அதை வேகமாக கட்டு பண்ணிட்டேன். I swallowed the pieces of oranges one after the other. ஸோ பிக்காக பீஸை கட் பண்ணி வேகமாக வாயில் போட்டுட்டேன். There were still 3 oranges on the table. So rest everything finished. Around 14 oranges over. Okay, 3 more oranges left out. When I heard Pongo outside. Pongo ஓட சவுண்டு கேட்குது. ஸோ 17 ஆரஞ்சஸில் 14 ஆரஞ்சஸ் காலி, வயிற்றுக்குள்ளே போயாச்சு. இன்னும் பாக்கி எவ்வளோ இருக்குது? 3. பாங்கோவோட சவுண்ட் வெளியில் கேட்குது. ஐ ஸ்டாப்ட். மை ஸ்டமக் வாஸ் நியர்லி ஃபுல். அப்பப்பா இதே முடியலையே. பி குயிக், swallow them, said the voice in my head. ஹலோ, இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, வேகமாக hurry up. இவ்வளோ முடிச்சாச்சு, உன்னால் முடியும். ஸோ சம் சார்ட் ஆஃப் பாசிட்டிவ் நோட். I was lucky. Pongo and other policemen had seen some cards at the dock gate. ஸோ எனக்கு என்னமோ லக் இருந்திருக்குது, கடவுளோட அனுகிரகம் இருந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாங்கோ வரவும் அங்கே ஒரு காட்டு வந்துருச்சு, அங்கே ஒரு வண்டி வந்திருக்குது. ஸோ they both of them are standing there. They went and talked to the drivers. ஸோ அவங்க என்ன மறந்துட்டு டிரைவர் கூட பேசிட்டு இருக்காங்க. Who? Pongo and another one policeman. This gave me a few more minutes. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ விடுவேனா? ஸோ 14 ஆரஞ்சு முடிஞ்சுது, இன்னும் 3 தானே, அவ்வளோதான். I must swallow all the oranges, I thought. Only 3 left. I swallowed the first one and then the second one. Okay, இதுதான் நல்ல டைம். ஸோ he swallowed first one. மறுபடியும் பீஸை கட் பண்ணி 1, 2 காலி. Suddenly, the door began to open. I went through a great deal of struggle and finally managed to finish off the last piece of the last orange. கடைசி ஆரஞ்சோட கடைசி பீஸ் ஃபுல்லும் முழுங்கியாச்சு. அப்பா. Pongo and the other policemen walked in. This is the thief, Pongo said. I caught him with his pockets full of oranges. Sir, இவன் தான் thief, இவன் தான் திருட. இவனோட பாக்கெட்ஸில் there were 17 oranges. பாக்கெட் ஃபுல்லும் ஆரஞ்சாக இருந்தது. Then Pongo looked at the table at first and could not figure out what had happened. ஏன்னா பாங்கோ இவனை உள்ளே வச்சுட்டு போகும்போது டேபிளில் 17 oranges were there. But now, nothing is left out. Can you understand? In the room, lock பண்ணி போகும்போது, boy was inside. On the table, 17 oranges were there. But now, only boy is there. Oranges are missing. Missing தானே? I can smell them, said the other policeman. Okay, oranges தான் இல்லை, ஆனால் எனக்கு நல்ல ஸ்மெல்லு வருது. மறக்க முடியுமா? மறைக்க முடியுமா? ஐ செட் நத்திங். எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி நல்ல பையனாட்டும் ஐ எம் ஸ்டாண்டிங். பாங்கோ லுக்ட் எவ்ரிவேர் ஃபார் த ஆரஞ்சஸ். பாங்கோ எதை ஒழிச்சு வச்சுருக்கிறான்னு அங்கே இங்கே லுக் விடுறார். ஹி இஸ் ஜஸ்ட் லுக்கிங் எவ்ரிவேர். ஹீ லுக்ட் இன் மை பாக்கெட்ஸ். ஹீ லுக்ட் இன் மை ஏப்ரன். பட் ஹி டிடன்ட் ஃபைண்ட் ஒன் ஆரஞ்ச். அவர் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு, ஏப்ரன் பார்க்குறாரு, ட்ரௌசர் பார்க்குறாங்க, பாக்கெட்ஸ் பார்க்குறாங்க, ஹியர் அண்ட் தேர் எவ்ரிவேர். பட் nowhere he could find. எங்கேயும் ஆரஞ்சு இல்லை. Finally, Pongo understood what had happened. பாங்கோக்கு புரிஞ்சிருச்சு. ஹலோ பையனே, திருட்டு பையனே, இப்படி பண்ணிட்டியா? இது பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும் இல்லையா? லைக் இது பனிஷ்மெண்ட் கொடுக்க கூட தோணல, அப்படியே சிரிக்கிறாரு. What had happened? But it was very difficult to believe. 17 ஆரஞ்சு எப்படிடா சாப்பிட்ட? My God! 17 oranges, he said. 17 big oranges. How did you eat them all? அட பாவமே, எப்படிடா இத்தனை ஆரஞ்சு சாப்பிட்ட? அதுக்கும் இவன் ஒன்றுமே சொல்ல. I said nothing, எதுவும் சொல்ல. Pongo was not able to send me to prison. There was no evidence. இப்போ prison கொண்டு போக முடியுமா? இதை சாட்சி இருக்குதா? Nothing. எந்த ஒரு சாட்சியும் இல்லை. There is no evidence.
Pongo became angry and shouted at me, but I didn't say a word. அவர் பாட்டு கத்துறாரு. ஓகே, நேச்சுரலி. ஓகே, கஷ்டப்பட்டு ஒரு சாட்சி வரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே பார்த்தா எதுவுமே இல்லை, கோவம் வரதானே செய்யும். அவர் பாட்டு கத்துறாரு. In the end, he had to let me go. வேறு வழியே இல்லை, போடா அப்படியே தருத்தி விட்டுட்டாங்க. தருத்தி விட்டப்புறமா இவர் தப்பிச்சிட்டார். He escaped nicely. I told Clem Jones about the 17 oranges. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் Clem Jones கிட்ட, Clem Jones உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, do you know one thing? So this happened, this incident. So he caught me red-handed, all 17 oranges, and locked me inside the room, and I did not know what to do. I ate all the 17 oranges. எல்லாம் நானே சாப்பிட்டேன்டா. Pongo locked you in that cabin for half an hour? ஸோ Clem சொல்கிறாரு, அது நல்ல திருட்டு பண்ணுவா இல்லையா Clem Jones. பாங்கோ உன்னை ஹாஃப் அன் ஹவர் ரூமில் லாக் பண்ணாரா? அவருக்கு எவ்வளோ தைரியம். அது செய்யக்கூடாதே, அவருக்கு என்ன ரைட்ஸ் கிடையாது. ஹீ ஹட் நோ ரைட் டு டூ தேட். அது எப்படி பண்ணலாம்? ஒரு பையனை ரூமில் வச்சு லாக் பண்ணுறது தப்பாச்சே. பர்ஹாப்ஸ் Clem was right. I don't know. I didn't have time to think about it. I had eaten 17 large oranges. ஸோ அதெல்லாம் சரியா தப்பா அதெல்லாம் எனக்கு புரியல. பட் எனக்கு 17 ஆரஞ்சஸ் ஒரே நாளில் சாப்பிட்டுட்டேன். வெறும் ஆரஞ்சா, பீல்ஸ், பிப்ஸ் அண்ட் ஆல். ஐ ஃபெல்ட் வெரி சிக் ஃபார் அ வீக். ஸோ இவ்வளோ சாப்பிட்டா உடம்பு தாங்குமா? ஒரு 1 வீக், for 7 days he was not keeping good health. உடம்புக்கு முடியல. And those oranges kept working away in my stomach. அவ்வளோ ஆரஞ்சஸும் சாப்பிட்டுட்டு ஹெல்த்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் stomach upset and other things you would have. Okay, so I hope all of you understood, children. A few words about the author. William John Francis Norton, known as Bill Norton, 1910 to 1992, was an Irish-born British playwright and author. He worked as a weaver, coal bagger and lorry driver before he started writing. His preferred environment was working class society, which is reflected in much of his work. He wrote many novels, short stories, plays and children's books. He is best known for the play Alfie. His 1977 children's novel My Paul Spagler is an account of his childhood in 1920s Bolton. So it's a nice story. I hope all of you would have enjoyed. Listen again and read the books. Thank you.